ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால ஓட்டம் என்கின்ற பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இது பண்டைய கால ஓட்டத்தைப் போல இருக்கக்கூடிய ஒரு காலங்கள் அல்ல. இந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு விதமான பரிமாணங்களை நீங்கள் ஆழமாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்திலே இறுதி பரியந்தம் ஓடி தேவ சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். பல ஜனங்கள் இந்த மாதிரியான ஓட்டத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் துவங்கி பாதி வழியில் நிறுத்தி போன பல நிலைகளை நாம் கர்த்தருடைய வசனங்களின் மூலமாய் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது ஆண்டவராகிய தேவனுக்குள் சரியான ஒரு இயக்கத்தின் ஊடாக நம்ம பயணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை திறமையாக ஓடி முடிக்க நம்மால் ஆகும். கர்த்தருடைய நாமத்தினாலே பல விஷயங்களை பற்றி நாம் நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கும் கூட ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்களோடு கூட நான் வலியுறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எல்லா விஷயத்திலையும் கூட ஒரு காரியத்தை நம்ம இயக்குகிறதற்கு முன்பதாக இந்த விஷயம் சரியான விதத்தில் இயங்குமா என்கிறதை பற்றி நீங்களும் நானும் பரிசோதித்து பார்க்கிறது வழக்கம். இதே மாதிரி ஒரு ஓட்டத்திற்குள்ளாக நம்ம பயணப்படுகிறதற்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து பார்த்து சோதித்தறிய வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக காணப்படக்கூடிய ஒன்று. இந்த ஓட்டத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த ஓட்டத்தை நம்ம இறுதி வரைக்கும் நம்மளால ஓட முடியுமா? அதுக்கு தேவையான எல்லா விதமான வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில சரியா இருக்கா? இப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சரியான விதத்தில் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தினுடைய இறுதி பரியந்தம் ஓடி முடிக்க நம்மால் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய சீஷர்களுக்கு வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர் என்ன வார்த்தை சொல்கிறார்? ஒருவன் கோபுரம் கட்ட மனதாய் இருக்கிறது உண்டானால் முதல்ல உட்கார்ந்து என்ன செய்கிறான்? அவன் செல்லக்கூடிய செலவுகள் யாவற்றையும் மெய்யாகவே கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த காரியங்களை செய்து முடிக்க நம்மளால முடியுமா என்கிறதை பற்றி முதல் காரியம் நாம் நம்முடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒருவேளை இந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு பலம் இல்லைன்னு சொன்னா இப்பவே உட்கார்ந்து நம்ம நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே பலத்தை உருவாக்க வேண்டியது அவசியம். ஒரு சில நேரங்களில் நமக்கு உண்டான சகல விதமான ஞான சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம பலவீனமா இருக்கிறது உண்டானால் அந்த ஞானத்தை அதிகரிக்கப்படக்கூடிய காரியங்களை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சா தான் இந்த ஓட்டத்தை திறமையாய் ஓடி முடிக்க நம்மளால முடியும். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பயணிக்கக்கூடிய அந்த காலங்களுக்கு முன்பதாக முதல் விஷயமா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா நம்மை நாமே நிதானித்து அல்லது நாம் சோதித்தறிய வேண்டியது அவசியம். சோதிக்கப்படக்கூடிய பல விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்துல கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் கூட குறிப்பாக சில முக்கியமான கருத்துக்களை அந்த கடைசி கால ஓட்டத்திற்காக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல நிலைகள்ல நம்முடைய ஆழ்ந்த அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியதான சோதனையின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பிச்சாதான் இந்த ஓட்டத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி நேர்த்தியான விதத்தில் செய்து முடிக்க நம்மால் முடியும். என்னென்ன காரியத்தினுடைய அடிப்படையில் நீங்களும் நாம் நம்முடைய நிலைமைகள் யாவற்றையும் பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு நான் பேசுகிறேன். கொஞ்சம் ஆழமாக இந்த காரியங்கள் யாவற்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். முதல் சோதனை எங்க இருக்கணும் அப்படின்னா நம்முடைய விசுவாச சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சோதனை. ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னால அந்த காரியத்தை பற்றிதான முழு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சாதான் அந்த காரியங்களை நேர்த்தியான விதத்தில் செய்து முடிக்க நம்மளால முடியும். ஏன் அப்படின்னா இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் நம்முடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய வசனத்துல என்ன விதமான காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னா இந்த நம்பிக்கையிலே சற்று நாம் மெய்யாகவே தளர்ந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த ஓட்டத்தை திறமையாக ஓடி முடிக்க நம்மளால முடியாது. இப்போ பந்தய சாலையில சில ஜனங்கள் ஓடுறாங்கன்னு வச்சுங்களேன், அவன் தன்னுடைய ஓட்டத்துல பின்தங்கின ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த நம்பிக்கையை அவன் இழந்து போகிறது உண்டானால் அந்த ஓட்டத்தினுடைய கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க திறமைகள் யாவற்றும் தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்த மாட்டான். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில முக்கியமான தேவை என்ன அப்படின்னா இந்த ஓட்டத்தை நான் எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் நேர்த்தியா நான் செஞ்சு முடிச்சிருவேன் என்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இப்படித்தான் ஆவிக்குரிய விஷயத்திலும் கூட இந்த நம்பிக்கையின் அடிப்படையை பொறுத்து நீங்களும் நானும் ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய நிலைமைகள் யாவற்றையும் பரிசோதிக்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்துல என்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலத்திலே கொண்டது மாதிரி இப்பொழுதும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறேன்னா, கர்த்தராகிய தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பத்துல நான் எப்படி விசுவாசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தனோ இன்றைக்கும் கூட அதே வசனத்தை நம்பக்கூடியவனாய் நான் காணப்படுகிறேனா, கர்த்தருடைய வல்லமையில நான் சில நேரங்களில் நான் தடுமாறி போக ஆரம்பிக்கிறேன்.
ஆண்டவராகிய தேவன் என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டான்னு சொல்லி அவருடைய வல்லமைகளிலே நான் எங்காகிலும் சந்தேகப்படுகிறது உண்டா? இப்படி என்னுடைய விசுவாச சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக காணப்படக்கூடிய ஒன்று. ஏன்னா ஆண்டவராகிய தேவன் பல நேரங்களில் நம்முடைய நிலைமைகள் யாவற்றையும் பரிசோதிக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, அழிந்து போகக்கூடிய பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படுகிறது. கர்த்தராகிய தேவன் முதல் காரியம் என்ன செய்கின்றார்? உங்களுடைய விசுவாசத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் பரீட்சித்து பார்க்கக்கூடியவராய் விளங்குகிறார். பாதி வழியில விட்டுட்டு போறது மாதிரி உங்களுக்கு திசை தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த கட்ட நகர்வு என்னமா இருக்க போகிறது என்பதை பற்றி ஒரு திகைப்பான ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதை போல வந்து அந்த விசுவாசத்திலே அநேக விதமான தளர்வுகள் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை மாதிரி ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னையும் சோதித்து பார்க்கிறார். அப்ப அதுக்கு முன்னால் வந்து நான் என்ன செய்ய வேண்டும்? எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும், எந்த இழப்புகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் அடிச்சுவடுகளை முன்பதாக வைத்த நான் ஒருபோதும் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் என்கின்ற ஆழமான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில். கர்த்தரே நம்மளை விட்டு விலகி போனதை போல் ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் என்னுடைய நம்பிக்கை விட்டு நான் மெய்யாகவே விழுந்து போக மாட்டேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவருடைய வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் பற்றுதலா இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், எத்தனை இழப்புகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும், எத்தனை விதமான தளர்வுகள் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், நம்பின ஜனங்கள் என் கூடவே வந்து அநேக விதமான பயணித்து ஊடாக கடந்து போனவங்க அல்லது அநேக விதமான பொருள் உதவிகள் யாவற்றையும் செய்யக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு கடந்து போக ஆரம்பித்தாலும், கர்த்தராகிய தேவன் பேரில் வைக்கக்கூடிய நம்பிக்கை விட்டு விலக மாட்டேன் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே ஒரு ஆழ்ந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். இதைத்தான் ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பரீட்சித்து பார்க்கணும். நான் இந்த மாதிரி ஆரம்பத்திலே கொண்டிருக்கக்கூடிய அதே நம்பிக்கையில் நான் உறுதியா இருக்கிறேன்னா, கர்த்தராகிய தேவனை ஆரம்ப நாட்களில் நான் ஆழமாய் விசுவாசிக்க ஆரம்பிச்சேன், ஆழமாய் நான் நம்பக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சேன். எல்லா காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் பார்த்துக் கொள்வார், எல்லா விதமான விஷயமும் ஆண்டவராகிய தேவனுடைய கண்களுக்கு மறைவானது உண்மை கிடையாது. இப்படி நான் ஆழமாய் நம்பக்கூடிய பல நேரங்கள்ல அநேக விதமான சூழ்நிலைகள் எனக்கு எதிராக வரக்கூடிய நேரத்துல நான் மெய்யாகவே தடுமாறி போய் கர்த்தராகிய தேவன் என்னை பார்க்கிறாரான்னு சொல்லக்கூடிய ஒரு அவிசுவாசமான வார்த்தையை நான் பேசுறேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றான்னு சொன்னா, இந்த ஓட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையை துவங்குகிறதற்கு முன்பதாக ஆதியிலே கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையிலே நான் ஊன்ற கட்டப்பட்டவனா இருக்கிறேன்னா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. எல்லா விதமான காரியத்திலும் ஆண்டவராகிய தேவன் ஒரு முறை என்னுடைய காரியங்கள் யாவற்றையும் தன்னுடைய கரங்களிலே பிடிக்கிறது உண்டானால் கடைசி வரைக்கும் கர்த்தராகிய தேவன் என்னை நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவராய் இருக்கின்றார். எந்த சூழ்நிலைகள் வர ஆரம்பிச்சாலும் கர்த்தராகிய தேவன் என்னை விட்டு விலகவே மாட்டார். இந்த ஒரு நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சாதான் இந்த ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். பல ஜனங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி இந்த ஓட்டத்துல அவர்கள் அதாவது இறுதி பரியந்தம் பயணத்தின் ஊடாக கடந்து போகாம பாதி வழியில் நின்று போனதுக்கு என்ன காரணம்னா, ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தராகிய தேவன் பேர்ல பரிபூர்ணமான நம்பிக்கை இல்லை. அவங்க வந்து சூழ்நிலைகளை நம்ப ஆரம்பிச்சாங்க, ஜனங்களை நம்ப ஆரம்பிச்சாங்க, பணத்தை நம்ப ஆரம்பிச்சாங்க, அநேக விதமான புகழை நம்ப ஆரம்பிச்சாங்க. அவைகள் எல்லாம் இழக்கக்கூடிய அந்த நேரத்துல ஆண்டவராகிய தேவனை விட்டே அந்த ஜனங்கள் பின்னிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய உறுதியான அஸ்திபாரத்தின் நம்பிக்கை எதன் மேல் நான் வைத்திருக்கிறேன்? இந்த நம்பிக்கையில நான் வந்து கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கிறேன்னா, எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே கூட கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தரை நான் நம்புவேன். எல்லா காரியத்தையும் நான் இழக்க கொடுக்க ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனை விட்டு நான் விலக மாட்டேன். இந்த ஒரு உறுதியான நம்பிக்கையை நான் ஒவ்வொரு நாளும் ஆழமாய் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். நேற்றுக்கு இருந்த அந்த நம்பிக்கையினுடைய அளவு இன்னைக்கு இருக்கான்னு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய அளவு நாளைக்கு இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய காரியங்களை, என்னுடைய விசுவாசத்தின் ஆழ்ந்த அனுபவங்களை பரீட்சித்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை திறமையாய் ஓடி முடிக்க நம்மால் முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அத்தனை பாடுகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், சில நேரங்கள்ல அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருக்கக்கூடிய நேரம் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நேரமாய் காணப்பட்ட ஒரு அனுபவங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆனால் சில நாட்கள்ல அந்த ஜனங்கள் மெய்யாகவே சிதறி போகக்கூடிய நேரத்துல கூட தேவன் பேரில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை யாராகிலும் இழந்து போனாலும் பாருங்களேன், இல்ல, எங்கெங்கெல்லாம் அவர்கள் சிதறடிக்கப்பட ஆரம்பித்தார்களோ அங்கெங்கெல்லாம் போய் கர்த்தராகிய தேவனுக்கு சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாய் விளங்கினார். காரணம் என்ன? அந்த அடிப்படை விசுவாசம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த உறுதியின் தன்மை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கடைசி பரியந்தம் ஆண்டவராகிய தேவன் மேலே வைக்கக்கூடிய இந்த நம்பிக்கையினுடைய ஆழ்ந்த அனுபவம் இறுதி பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இப்படி இருந்தால் தான் இந்த ஓட்டத்தை சரியான விதத்தில் ஓடி முடிக்க நம்மளால முடியும். அப்போ நம்முடைய விசுவாசத்தை மெய்யாகவே திசை திருப்பக்கூடிய ஏதாகிலும் காரணிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால், ஒருவேளை வந்து நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலே வச்சிருக்கக்கூடிய விசுவாசம் கொஞ்சம் டைவர்ஷன் ஆகி அநேக விதமான பொருள் மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த ஓட்டத்தை வந்து கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்தின்படி ஓடி முடிக்க முடியாது.
மக்கள் மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி இயங்க நம்மளால முடியாது. அப்ப என்னுடைய விசுவாசம் எது மேல இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய விசுவாசத்தினுடைய நிலைகளை ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கடைசி பரியந்தம் ஓடி முடிக்க என்னால் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் விசுவாசம் எதனுடைய அடிப்படையிலே காணப்படுகிறது? எதை நீங்கள் ஆழமாய் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை வாயளவுல பேசிடலாம், நான் கர்த்தராகிய தேவன் மேலதாங்க நம்பிக்கையா வச்சிருக்கேன். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பொருள் குறைவுபடக்கூடிய நேரத்துல அந்த பொருளுக்காக நான் இயங்குகிறது உண்டானால், அந்த பொருளுக்காக நான் வாஞ்சிக்கிறது உண்டானால், கர்த்தர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை நான் விட்டுட்டேன்னு அர்த்தம். அப்போ வந்து ஆண்டவராகிய தேவன் மேல என்னுடைய வாழ்க்கையில ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது உண்டானால், நான் என்ன விதமான வார்த்தையை நான் பேசுவேன்? இந்த பொருள் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் இருந்தால் அவர் எனக்கு தருவார். இல்லாட்டி இந்த ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் மறுக்கிறது உண்டானால், அதுக்காக கர்த்தராகிய தேவனை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய அந்த சமூகத்துல நீங்களும் நானும் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டு இங்கும் அங்கும் விலகாத ஒரு மக்களாய் கடைசி வரையும் அந்த உறுதியை நாம் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இறுதி கால ஓட்டத்தை திறமையாய் ஓடி முடிக்க நம்மால் முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக வெளிப்படுத்துகிற விசேஷத்துல 2வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறார். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா வந்து, இந்த நாட்களில் பல விதமான நமக்கு முன்பதாக உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விதமான வார்த்தைகள். ஒன்று தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல, இன்னொன்று போதகம் என்கிற பேர்ல, இன்னொன்று ஆலோசனைகள் என்கிற பேர்ல, இப்படி பல விதமான கர்த்தருடைய வார்த்தைகளைப் போல நிறைய விஷயங்கள் நமக்கு முன்பதாக மெய்யாகவே கடந்து வர ஆரம்பிக்கிறது. இதுல எது எது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் வாய்ந்தது, இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் ஆராய்ச்சி பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும். இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்மை பயக்கக்கூடியதா, இது உண்மையிலே கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை தானா, இது கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளைப் போல போலியாய் தயாரிக்கப்பட்ட ஒன்றா, இந்த காரியத்தை நான் பயன்படுத்துகிறது உண்டான நான் கர்த்தராகிய தேவனுக்குள் ஒன்று கட்டப்பட முடியுமா? இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் உங்களுக்கு முன்பதாக அறிவிக்கப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளாம இவைகளை ஆழமாய் சோதித்து அறிய வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், பொல்லாங்காய் தோன்றக்கூடிய எல்லா காரியங்களை விட்டு விலகுங்கன்னு சொல்றார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது எதுவோ அவைகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த நாட்களில் ஒரே மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளைப் போலவே போலியாக நிறைய விஷயங்கள், நிறைய போதகங்கள், நிறைய தீர்க்க தரிசனங்கள், நிறைய விதமான வழிநடத்தக்கூடிய காரியங்கள் நமக்கு முன்பதாக இந்த நாளில் எல்லா இடங்களிலும் கொட்டப்பட்டு கொண்டே வர ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஏதாச்சும் ஒரு காரியத்தின் உண்டாக கடந்து போகிறது உண்டான ஒரு காலத்துல ஆண்டவராக தேவனுக்கு பயந்து ஊழியங்கள் செய்த காலங்கள் போக, இப்ப பல ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி இயக்கத்தின் உண்டாக கடந்து போறாங்க. ஏதாகிலும் ஒரு காரியத்தை நாம் பின்பற்ற ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய வழிகளை விட்டு விலகக்கூடிய, நிறைய மார்க்கத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்பதாக உங்களை நடத்தக்கூடிய மக்களை நீங்க சோதிச்சு பாருங்க, உங்களுக்கு முன்பதாக பேசப்படக்கூடிய மக்களுடைய வார்த்தைகளை நீங்க வந்து ஆராய்ஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களை திருச்சபை நீங்க வந்து ஆராய்ஞ்சு பாருங்க. ஏனென்றால் இவைகளிலே ஏதாகிலும் ஒன்று உங்கள் வாழ்க்கையை இடரப்படுகிறது உண்டானால், நீங்கள் தொடர்ந்து அவைகளிலே நீங்கள் நீடித்திருக்கிறது உண்டானால், உங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் கர்த்தராகிய தேவனை சென்று அடையவே அடையாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அவங்க வந்து என்ன செய்யறாங்க பாருங்க, அப்போஸ்தலர்கள் சொல்லி சில ஜனங்கள் தங்களை பத்தி சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, சோதிச்சு பார்க்குறாங்க. அப்போஸ்தலர்கள் அல்லாத ஜனங்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று அழைத்து கொண்டு அநேகம் ஊழியங்களை செய்யக்கூடிய காரியங்களை நீ சோதித்து அறிந்தது நான் பார்க்கிறேன். அதை ஆண்டவராகிய தேவன் பாராட்டுகின்றார். இந்த மாதிரி அநேக விதமான கள்ள போதகங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள விதமான அநேக விதமான தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி வரக்கூடிய இந்த காரியங்கள்ல அப்படியே நான் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகள் எல்லாவற்றையும் முழு மனதோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ளாமல் சோதித்து பார்த்து எது கர்த்தருடைய வார்த்தை, எது கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்படாத வார்த்தை என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த கடைசி காலத்துல இடரல் என்று அழைக்கப்படக்கூடியது ஊழியங்களின் மூலமாகவும் ஏராளமா இந்த நாட்களிலே கடந்து வரக்கூடியதாய் விளங்குகிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சொல்லப்படும் எல்லா விதமான வார்த்தைகளும் ஒருவேளை வந்து அவங்க வந்து பெரிய ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், பெரிய ஒரு அதாவது ஒரு 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 பெரிய ஒரு திருச்சபையை கட்டிருக்கக்கூடிய மக்களாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய தீர்க்கதரிசியாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய மக்களாக கூட இருக்கலாம். யாராய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உரைக்கப்படும் எல்லா வார்த்தைகளும் அப்படியே ஏற்றுக்கிறாதீங்க.
இவைகள் உண்மையாகவே ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்பட்டதா? இது கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறது உண்டானால் அந்த வார்த்தைகளிலே உங்களை அறியாத உங்கள் வாழ்க்கையிலே அநேக மாற்றங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்ப்பீங்க. ஆனா நீங்க கேட்டுட்டு நீங்க அப்படியே வரக்கூடிய அந்த நிலைகள் மாற்றமே இல்லாத இருக்கிறது உண்டானால் அந்த வார்த்தைகளை நீங்கள் முதல் காரியம் வச்சு ஆராய்ஞ்சு பாருங்க. இது உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை தானா? கர்த்தருடைய வார்த்தை ஏதாகிலும் ஒரு இடத்திலே சென்று விழுகிறது உண்டானால் அந்த இடமே மாற்றத்தின் ஊடாக கடந்து போயிடும். கர்த்தருடைய வார்த்தை எவனையாகிலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இந்த வார்த்தையானது மெய்யாகவே டச் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் அப்படியே ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போயிடும். அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் இந்த வார்த்தையினுடைய தன்மைகள் உருவாக்காது இருக்கிறது உண்டானால் நான் வார்த்தையை ஆராய்ச்சி பார்க்கணும். இது உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை தானா, அல்லது மனிதனால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்கின்ற போர்வையில் எனக்கு முன்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையா, அல்லது சில நேரங்களில் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளைப் போல சாத்தானுடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய காரியமா? இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அப்போஸ்தலர்களால் முன் உரைக்கப்பட்டபடியே அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேகம் கள்ள கிறிஸ்துகளும் அநேகம் போதகர்களும் கள்ள உபதேசம் பேசக்கூடிய போதகர்களும் இந்த நாட்களில் எழும்பக்கூடிய ஒரு காலம் என்கிறத பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கருத்தாக ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தப்புவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி சரியான ஓட்டத்தை ஓடி முடிக்க நம்மால் முடியும். சொல்லப்படும் எல்லா நிலைகளையும் அப்படி நீங்க அங்கீகரிக்காதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பாருங்கள். வசனம் சொல்லாத ஏதாகிலும் உங்களுக்கு முன்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது உண்டானால், வசனம் பேசாத ஏதாகிலும் ஒரு காரியம் உங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உடனே உட்கார்ந்து ஆராய்ச்சி பாருங்க. இது உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை தானா இல்லையா, அல்லது மனுஷீகமான வார்த்தையா, அல்லது சாத்தானுடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையை போல எனக்கு முன்பதாக வந்திருக்கிறதா? இப்படி நாம் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தடுமாற்றம் இல்லாமல் சரியான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்ப நம்ம சோதிச்சு பார்க்கணும். எல்லா நிலைகளையும் ஆராய்ச்சி பாருங்க. சபையை சோதிச்சு பாருங்க. உங்களுக்கு முன்பதாக அறிவிக்கப்படக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரனை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அநேக விதமான தீர்க்கதரிசிகளை பரீட்சித்து பாருங்க. உங்களை நடத்தக்கூடிய அநேக விதமான கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே உபதேசம் பண்ணக்கூடிய மக்களை சோதிச்சு பாருங்க. இவங்க மூலமா வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளா என்பதை ஆராய்ந்து பார்த்து பின்பு நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் தடுமாற்றம் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மால் முடியும். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். மூணாவது காரியம் என்னன்னா, உங்களையே நீங்கள் பரீட்சித்து பாருங்க. நான் நேற்றைக்கு மாதிரி இன்னைக்கு என்னால் ஜெபிக்க முடியுதான்னு பாருங்க. நேற்றைக்கு மாதிரி ஆண்டவராகிய தேவன் மேல அன்பு கூற என்னால் முடியுதான்னு பாருங்க. நேற்றைக்கு மாதிரி கர்த்தருடைய வேலை என்று சொன்னால் என்னை அறியாத ஒரு உற்சாகம் என்னுடைய வாழ்க்கையிலே தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. ஆனா இன்னைக்கு அதே விதமான தன்மைகளின் ஊடாக கடந்து போகணும். வேறு வழி இல்லாம நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் அல்ல, வேறு வழி இல்லாம நான் ஊழியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு காரியம் இல்லை. வசனத்தில் என்ன போட்டுருக்கு? உற்சாகமா எந்த ஒரு காரியத்தை இங்க செஞ்சாதான் தேவனாகிய கர்த்தர் அவைகளை அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறார். உற்சாகம் இல்லாம ஏனோதானு நீங்க யோசிக்கிறது உண்டானால், வேற வழி இல்லாம மற்ற மக்கள் எனக்கு சொல்றாங்கிறதுக்காக நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் அவைகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப நேத்து மாதிரி கர்த்தராகிய தேவன் மேல அன்பு கூற என்னால முடியுதா? நேத்து மாதிரி ஆண்டவராகிய தேவனுடைய காரியத்துல இன்னும் உற்சாகமா என்னுடைய வாழ்க்கை மெய்யாகவே இயங்க ஆரம்பிக்கிறதா? இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நேற்றைக்கு நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பரிசுத்தத்தை ஆழமாய் நான் நம்பி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஏற்ற வண்ணமாய் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய கண்கள் என்னை அறியாமல் தாறுமாறா இயக்கத்தின் ஊடாக கடந்து போகுது. தேவையில்லாத விஷயத்தை நான் பார்க்கிறேன், தேவையில்லாத விஷயத்தை பத்தி நான் யோசிக்கிறேன். அப்ப எந்த இடத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உருவாக ஆராய்ஞ்சு பாருங்க. எந்த இடத்தில் நான் விழுந்து போகக்கூடியவனாய் இந்த மாதிரியான ஆவிக்குரிய அந்த சகல விதமான நன்மையான காரியங்களை இழக்க கொடுத்திருக்கிறேன். என்னுடைய பரிசுத்தத்தினுடைய நிலைகளிலே நான் ஒவ்வொரு நாளுக்கு நாள் நான் வளர்ச்சியின் ஊடாக போகணும். ஆனால் நேற்றுக்கு இருக்கக்கூடிய இந்த பரிசுத்தத்தினுடைய நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே சற்று மெய்யாகவே தளர்ந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் உடனே உங்களை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. எந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு விழுகை என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு, எந்த இடத்தில் முன்பு போல ஆண்டவராகிய தேவனை நேசிக்க என்னால முடியல, எந்த இடத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால நேற்றைக்கு போல ஜெபிக்க என்னால முடியல, ஜெபிக்க முடியாம அநேக விதமான சாக்கு போக்குகளை சொல்வதற்கு என்ன காரணம்? எந்த ரீப்ளேஸ்மெண்டின் மூலமாய் ஆண்டவராகிய தேவனை நான்
இழந்து போக ஆரம்பிச்சேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் நிலைகளை பரீட்சித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா எல்லா விதமான நேரங்களும் ஒரே மாதிரி மனுஷன் இருக்க மாட்டான். நேற்றுக்கு இருக்கக்கூடிய காரியம் மாதிரி இன்னைக்கு அவன் வந்து இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அவனுடைய நிலைகள்ல ஏதாகிலும் சில மாற்றங்கள் வருகிறது உண்டானால் அந்த உற்சாகத்தை அவன் இழந்து போயிடுவான். ஆண்டவராகிய தேவன் பேரில் வைக்கக்கூடிய அந்த அன்பை வந்து இழந்து போக ஆரம்பிச்சிடும். அப்ப எந்த இடத்தில் நான் தடுமாற்றத்தினூடாக கடந்து போனேன் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் சில ஜனங்கள் வந்து என்ன காரியத்தை செய்வாங்க, ஒரு முறை நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ரட்சிப்பின் ஊடாக வந்துட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையிலே விழுகையே வராது. இல்லை இல்லை, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளும் தடுமாற்றத்தினூடாக போகலாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களுடைய அடிப்படைகளை நீங்கள் மெய்யாகவே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தின் நிலைகளை நீங்களும் நானும் சரியான விதத்தில் பாதுகாத்துக் கொள்ள நம்மால் முடியும். நிறைய ஜனங்கள் ஆரம்ப நாட்களில் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை நம்ம வந்து எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நேற்றுக்கு கர்த்தர் என் கூட இருந்தாரு, ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் கூட இருக்காருன்னு சொல்லி அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க முடியாதவனாய் போயிட்டு, நேற்றுக்கு ஆண்டவராகிய தேவன் அந்த சிம்சோன் என்கிற அந்த மனுஷன் கூட தான் இருந்தார் கர்த்தர். ஆனால் இன்றைக்கு தெளிலாளனுடைய மடியிலே படுத்திருக்கக்கூடிய சிம்சோன் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடாது என்கின்ற அந்த ரகசியத்தை அவரோடு கூட பேசின பொழுது கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாதவனா எப்போதும் போல அவன் உறங்க ஆரம்பிச்சான். எப்போதும் போற விழித்துக் கொண்டு நான் எழுந்து போவேன்னு போனான். அப்ப தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றியதான ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அனுபவம் எவ்வளவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாம ஏதாச்சும் ஒரு வழியில போயிட்டோம்னா தேவ பிரசன்னத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போயிடுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எந்த சூழ்நிலைகளிலே கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்தை நான் தொலைச்சு போட்டுக்கிறேன், உடனே அந்த சூழ்நிலைகளை நீங்கள் சீர்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் மீண்டும் கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போக முடியும். அப்ப நிறைய ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி ஆராய்ந்து பார்க்காமல் போக ஆரம்பிச்சதுனால, தன்னைத்தானே அவங்க சோதிச்சு பார்க்காம போக ஆரம்பிச்சனால்தான் நிறைய ஜனங்கள் பாதி வழியிலே கர்த்தராகிய தேவனை தொலைத்து போட்டு தங்கள் மனம் போன போக்கின்படி கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இது கர்த்தர் தான் பேசுறான்னு சொல்லி அவங்களா வந்து யூகிச்சு பல விஷயங்களை பேசுறாங்க. தீர்க்க தரிசனம் கர்த்தர் தான் பேசுறான்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய விஷயங்களை பேசுறாங்க. சில ஜனங்கள் இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்பதை போல மக்களுக்கு முன்பதாக போலியான காரியங்களை பேசக்கூடிய மக்கள். இதுக்கு என்ன காரணம் என்றால், தேவன் அவங்க கூட இருக்கிறாங்களா இல்லையா என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்க மனமற்றுள்ளாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மெய்யாகவே ஆசரிக்க ஆரம்பிச்சனால்தான் இந்த மாதிரியான பிரச்சனையில கர்த்தராகிய தேவனை விட்டு விலகி அவர்கள் எங்கோ கடந்து போயிட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒவ்வொரு காரியத்தினுடைய அடிப்படையிலும் ஒவ்வொரு அடிச்சுவடுகளில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த காலங்களுக்கு முன்பதாக யோசிச்சு பாருங்க, இந்த அடிச்சுவடுகளை எடுக்கிறதுக்கு முன்பதாக என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரான்னு பாருங்க. இந்த ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன், இது கர்த்தராகிய தேவனுடைய ஆலோசனையின்படி வந்ததா, நானா அந்த காரியத்தை நான் செய்யறேன்னா, கர்த்தருடைய ஆலோசனையின்படி வருகிறது உண்டானால் இந்த அடிச்சுவடுல பிரச்சனை வராது. கர்த்தருடைய யோசனையின்படி நீங்க அந்த காரியத்தின் ஊடாக நீங்க கடந்து போகாம நீங்களாக ஏதாகிலும் ஒரு தீர்மானத்தின் ஊடாக போகிறது உண்டானால் பெரிய பிரச்சனையை நீங்களும் நானும் மாட்டிக்கொள்ளும். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். முன்பு போல என்னால் ஜெபிக்க முடியுதா, முன்பு போல கர்த்தராகிய தேவனுடைய காரியத்தில் ஈடுபட என்னால் முடியுதா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்களுடைய ஓட்டம் துல்லியமான ஒரு ஓட்டமாய் விளங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நான்காவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் அதில் 2வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிற கவனிங்க, அது என்ன போட்டுக்குன்னு பாருங்க. நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்து அறியும்படிக்கு இப்படி எழுதினேன். முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா வந்து, எல்லா இடங்களிலும் கர்த்தர் எந்த வார்த்தையை சொன்னாலும் உடனே நீங்களும் நானும் ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும். ஆண்டவராகிய தேவன் திடீர் என்று சொல்லி ஒரு மலை முகட்டில் நின்று நீங்கள் தாழ விழுந்து மெய்யாகவே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் குதிக்கணும் கர்த்தர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்க அங்க போய் நின்று யோசித்து பார்க்க கூடாது. முழுவதும் ஒரு மனிதன் கீழ்ப்படிய துவங்க ஆரம்பித்தால் தான் ஆண்டவராகிய தேவனால் இயக்கப்படும் நிலைமைகளின் ஊடாக அவன் மெய்யாகவே கடந்து போக முடியும். இப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையை இந்த கீழ்ப்படிதல் என்கின்ற ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப தீவிரமாய் காணப்பட வேண்டிய ஒன்று. இந்த கடைசி நாட்களில் ஏன் இந்த ஒரு விஷயத்தை கர்த்தராகிய தேவன் அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா வந்து, ஆரம்ப காலகட்டங்கள் ஊழியங்கள் நமக்கு தெரியாத ஒன்று. ஊழியம்னா நமக்கு தெரியாது. அதில் வந்து என்னென்ன நெளிவு சுழிவுகள் இருக்கிறது, யார்கிட்ட எப்படி போய் பேசணும், எந்த இடத்தில் என்ன காரியத்தின்படி நீங்களும் நானும் வந்து அந்த வார்த்தைகள் யாவற்றையும் அறிவுறுத்த வேண்டும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு முறையும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து இவங்க நான் என்ன பேசின ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து என்ன வார்த்தையை நான் போய் பிரசங்கம் பண்ண வேண்டும் ஆண்டவரே, இப்படி நம்ம வந்து உட்கார்ந்து நம்ம கேட்க ஆரம்பிச்சோம். ஆனால் கொஞ்ச நாட்கள் ஆக்கப்பட்ட பிறகு ஊழியம்னா எனக்கு வந்து ஓரளவு
அந்த காரியங்கள் யாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். ஒரு ஒரு மனுஷன்ட்ட எப்படி பேசணும் எனக்கு தெரியுது. கர்த்தராகிய தேவன் கற்பித்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தையின்படி இப்படிலாம் பேசணும். இந்த மாதிரி ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களை இந்த மாதிரி நான் வந்து மெடிடேட் பண்ண வேண்டும். சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக விதமான மக்களுக்கு எழுப்புதலை தரக்கூடியதாக விளங்கு. இப்படிதான் நான் வந்து பேச வேண்டும் என்று சொல்லி நானே ஓரளவு அசியம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகளின் ஊடாக கடந்து போகும் பொழுது, இப்பொழுது நான் கர்த்தராகிய தேவனுடைய உதவிகளை நாடாதவனாய் என் சுய பலத்தை நாடி கடந்து போய் விடுகின்றேன். இப்ப கர்த்தர் என்ன விதமான வார்த்தையை சொல்றாருன்னா, எந்த நிலைமைகளிலே நீங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை மறுக்கிறது உண்டானால், இப்போ உங்களுக்கு வந்து எல்லா விதமான வழிகளும் தெரிந்திருக்கக்கூடிய வழி. ஒருவேளை கர்த்தராகிய தேவன் உங்களை தடுத்து நிறுத்தி இந்த மார்க்கத்தில் நீ போகாதப்பா, இன்னொரு வழியின் மூடாக நீ கடந்து போ என்று சொன்னால், நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நின்று நீங்கள் தர்க்கம் பண்ணுகிறது உண்டானால் கீழ்ப்படிதல் போயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் விருப்பத்தின்படி செய்யும்படி ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. தேவ விருப்பத்தின்படி செய்யும்படிக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். அப்ப முக்கியமான காரியம் என்ன, முக்கியமான தேவை என்ன அப்படின்னா வந்து, கர்த்தர் என்ன விஷயத்தை என் வாழ்க்கையில சொல்றாரோ, என்ன காரியத்தை என்னுடைய வாழ்க்கையை அறிவுறுத்த ஆரம்பிக்கிறாரோ, அவைகள் எப்படிப்பட்ட காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினாலும், எவ்வளவேனும் நீங்களும் நானும் பின்னிட்டு போகாமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுக்க நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பார்த்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே மகனை பலி கொடுக்க வேண்டும் என்கிற வார்த்தைக்கு இணங்க ஆபிரகாம் எந்த விதமான மறுப்புக்குரிய வார்த்தையும் பேசாம தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கடந்து போகின்றார். மோரியா தேசத்திலே காணப்படக்கூடிய மலைகளில் கொண்டு போய் அந்த ஈசாக்கை கொண்டு போய் பலியிடும்படிக்காய் கொண்டு போகக்கூடிய வரைக்கும், கர்த்தருடைய வார்த்தை வராதிருக்கக்கூடிய வரைக்கும் கீழ்ப்படிதலை விட்டு இங்கும் அங்கும் விலகாமல் காணப்பட்ட ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதை ஆண்டவராகிய தேவன் இழக்கும்படிக்க சொன்னாலும் யோசிக்காதீங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை வேண்டாம்னு சொன்னா விட்டுருங்க. அது எவ்வளோ பெரிய நஷ்டத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும் இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான தேவை. அப்ப இந்த கடைசி கால ஓடுறதுக்கு எது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒன்று அப்படின்னா வந்து, தேவனுடைய நாமத்தினால என்ன நான் சோதிச்சு பார்க்கணும். முன்பு நான் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்காக காத்திருந்து நான் கீழ்ப்படிச்சேன். ஆனா இப்ப ஒரு லெவலுக்குள்ளாக நான் வளர்ந்து போன பிறகு நானாகவே சிந்திக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்குரிய காரியங்களை நான் புறம்பே தள்ளக்கூடியவனாய் விளங்குகின்றேன். அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரியான விஷயத்துல எந்த நிலைமைகள் நீங்க எவ்வளவு உச்ச அந்த கட்டத்திற்குள்ளாக அல்லது உச்ச ஸ்தாய்க்குள்ளாக நீங்க கடந்து போக ஆரம்பிச்சாலும், நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கு கீழாக காணப்படக்கூடிய சாதாரண ஊழியன் என்பதை நீங்களும் நானும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். மனுஷனுடைய பார்வையில் ஒருவேளை இங்க வந்து மேன்மையா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் சாதாரணமான மக்கள் தான். மனிதர்கள் ஆண்டவராகிய தேவன் அளவுக்கு சிந்திக்க முடியாது. நல்லா நீங்க வந்து ஒரு காரியத்தை வந்து புரிஞ்சுக்கணும். கர்த்தர் பார்க்கிற மாதிரி உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறது உண்டானால், அவைகளுக்கு மறுப்பு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால், கீழ்ப்படிதலிலே நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு மனிதன் கீழ்ப்படியாது இருக்கிறது உண்டானால், தேவனாகிய கர்த்தரால் அவனை இயங்க செய்ய முடியாது. கர்த்தராகிய தேவன் அவனை விட்டுருவார். எப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க கீழ்ப்படியும் மனிதனாய் விளங்குகிறேனோ, அப்பதான் கர்த்தராகிய தேவன் என்னிலே இயங்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு காரியத்தினுடைய அடிப்படையில் நீங்க வந்து பரீட்சித்து பாருங்க. நான் இந்த காரியத்தை செய்யறதுக்கு தகுதியா இருக்கிறேன்னா, இந்த ஓட்டத்தின் ஊடாக போகிறதுக்குரிய தகுதி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தை நான் குறைவாய் இருக்கிறது உண்டானால், அவைகளை நான் சீர்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை திறமையாய் ஓடி முடிக்க நம்மால் முடியும். இந்த ஓட்டத்திற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். என்னுடைய விசுவாச அளவு பற்றி பார்க்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால நமக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பற்றி, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜனங்களின் மூலமாக வரக்கூடிய வார்த்தையை பற்றி ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்முடைய தகுதியை பற்றி நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். கடைசியாக நான் முன்பு கீழ்ப்படுத்தின மாதிரி இப்போ நான் கீழ்ப்படுகிறான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக சரியான நிலைகளில் இருக்கிறது உண்டானால், இந்த ஓட்டத்திலே தடையில்லாமல் ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. எங்களுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக, சோதித்து பார்க்கத்தக்கதாக, மனிதன் என்று சொல்லக்கூடியவன் எந்த நேரத்திலும் தவறுகள் அவனுடைய வாழ்க்கையிலே வர முடியும். ஆண்டவரே, எல்லா விஷயத்திலும் நாங்கள் பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறோம் என்கிற ஒரு நிலை என்னுடைய கர்த்தாவின் நினைவு எங்களுடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாதப்பா. எந்த நேரத்திலும் விழுக எங்களுடைய வாழ்க்கையிலே வர முடியும் என்கிறதை பற்றி வேதம் எங்களுக்கு முன்பதாக அறிவுறுத்த ஆரம்பிக்கிறதுனால, ஒவ்வொரு நிலைகளிலும் நாங்கள் எங்களை நிறுத்தி
நிறுத்தி ஆராய்ந்து பார்த்து சரியான மார்க்கத்திலே கடந்து போக இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்களுக்காக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாங்கள் அறிகிறது மட்டுமல்ல, இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி உமக்கு சித்தமானவைகளின்படி இயங்கி நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒவ்வொரு நிலைகளிலும் உங்கள் நிறுத்தி ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த காரியங்களை செய்யக்கூடிய தகுதிகள் எங்காகிலும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைந்திருக்கிறது உண்டானால் அவைகளை நீங்கள் ஆண்டவராகிய தேவனுக்குள் சீராக்கி கொண்டு மீண்டும் உங்களுடைய இயக்கத்திலே கடந்து போகிறது உண்டானால் கர்த்தருடைய நாமத்தினாலே இலக்கை எளிதாக சென்று எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறது சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.